ரெண்டு நாளைக்கு ஒரு பஸ்ஸில் வாரம். ஓ கனகாலங்களுக்கு பிறகு பக்தர்கள் கொஞ்சம் பேர் எடுத்து நிற்கிறாங்க. நிறைய பேர் வந்து சின்ன சின்ன பொருளாதார அந்த கடைகள்லாம் நிறைய அழகான மாலைகள் இருக்கின்ற அந்த கடையில். கொக்கோட்டி சோலை ஆரியம்பேதி இப்படியோ ஹைதராபாத்துக்கு போதான் காட்டுக்குள்ள இறங்க போறேன். அங்க மலைக்கு மேலே இந்த சைட்ல மலை முருகன் கோயில் மல்லையாம மலை இருக்கு மேல. இந்தால போனா பாதையில போறாங்களா பார்க்கலாம். அங்கால போனா தோணி அங்கால கடல் பார்க்கலாம். கடற்கரை ஒவ்வொரு மரத்தடிகளையும் ஒவ்வொரு குடும்பங்கள் ஒவ்வொரு பக்தர்கள் ஒரு டீமா வந்து குண்டிட்டு சமைச்சு சாப்பிட்டு. எங்க இருந்து ஐயா? கொக்கட்டி சோலையில இருந்து. எவ்வளவு காலம் நீங்க தனியா வந்திருக்கிறீங்களா? என்னோட வந்த எல்லாம் இறங்கிட்டாங்க காட்டுல. காட்டுக்கு இறங்கிட்டாங்க. எங்க மண்டானில இருந்து வந்துக்கிறேன். எல்லாரும் நடந்து வந்தா பஸ்ல வந்தா மாறி மாறி பண்ணா வந்துட்டீங்க. ஹைதராபாத் போறா? எப்படி போறேன்? எப்படி போறேன்? நடந்து போறேன். கொஞ்சம் குத்தண்டதான் இருக்குது மலை. ஸோ அப்படியே இங்கே படிக்கு மேலுக்கு போகிறதுக்கு ஒரு அமைப்பு வச்சிருக்கிறாங்க. ஒரு இயற்கையாகவே அமைஞ்ச தண்ணிக்குரிய இடம் ஒன்று இருக்குது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மற்ற ஒரு வீடியோவில் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் அக்கரைப்பத்து பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே நிற்கிறோம். பயணம் எங்கே வச்சா போக போகிறோம். ஆனால் லேட் ஆகிட்டு. ஏனெண்டா நீங்கள் பார்த்துருப்பீங்க, நாங்கள் வளமையாக பைக் ரைட் தான் போய் எல்லா வீடியோக்களையும் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஆனால் எங்களுக்கு நேற்று வந்துட்டு அதை பார்த்த வகையில், அந்த உகந்தைக்கு போகிற யாத்திரைகளை பார்த்த வகையில் பஸ்ஸில் போய் அந்த இடத்துக்கு போய் வந்துட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு வர்றது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஷக்கீர் சொல்லியிருந்தார். அதனால் இன்றைக்கி பைக் ரைடை நாங்கள் இன்றைக்கி விட்டுட்டோம். ஸ்டாப் பண்ணி போட்டு பஸ்ஸில் போவோம்னு சொல்லி வந்திருந்தோம். இப்போ ஒரு காலையில் ஒரு 7:30 அப்படி டைம் இருக்கும். ஆனால் 6:30க்கு ஒரு பஸ் போயிட்டு நண்பர்களை ஒழிப்பி டைம் வந்துட்டு லேட் ஆகிட்டு. அப்போ 6:30 இது அடுத்த பஸ் எத்தனை மணிக்குன்னு கேட்டால் 10:30 11 மணி ஆகுமா. இன்னும் நிற்கிது பின்னால் இன்னொரு உகந்த பஸ் ஒன்று நிற்கி 10:30 11 மணி ஆகுமான்றாங்க. இப்போ டைம் ஒரு 7:30 இருக்கும். அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிக்கிறது போக கஷ்டம். இப்போ நண்பன் சொன்னார் ஒத்தையில் பஸ் ஒன்று இருக்குது. அந்த பஸ்ஸில் இன்னொரு ஒரு 1 ஹவருக்குள்ள அந்த பஸ் போகிற மாதிரி இருக்குது. அந்த பஸ்ஸில் ரெடி ஆகிக்கிட்டு அப்படி என்ன செய்வோம், உகந்தைக்கு போவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஸோ இன்றைக்கு வந்துட்டு அந்த இடம் வந்துட்டு புது ஒரு இடம் வந்து இதுவரைக்கும் போனதில்லை. நாங்கள் இதுவரைக்கும் போனதில்லை. இதுவரைக்கும் நாங்களும் வந்துட்டு அந்த வீடியோக்களையும் பெருசாக பார்த்தது இல்லை. ஸோ ஒரு புதுவிதமான இடமா எங்களுக்கு இருக்கலாம். உங்களுக்கு இருக்கலாம்னு நாங்கள் நம்புகிறோம். ஸோ நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட்கள் இந்த வீடியோக்குள்ளே வரலாம். ஸோ தொடர்ச்சியாக வீடியோ ஸ்கிப் பண்ண பார்த்துக்கிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்க, பஸ் வந்துட்டு கிளம்ப போகுதோ. வாங்க அப்படியே போவோம். நேரம் வெயிட் பண்ணிக்கிறோம். சரியா ரெடி ஆகியாச்சு. உங்களுக்கு ஏறுவோம். எடுப்போம். சூரிய பஸ்ஸுக்குள்ளே வந்து இருந்துட்டோம். இங்கே சைட்டு போட்டுட்டார். சரியா இப்படி பயணம் இன்றைக்கு உண்மையாக வளமையாக பைக்கில் போகக்குள்ள கடும் வெயிலாக இருக்கும். உங்களுக்கு அழகாக போகலாம். பஸ் பயணங்கள் சில டைமில் நாங்கள் பைக்கில் போகிறதுக்கு காரணம் ஏதாவது முக்கியமான விஷயங்கள் போகிற வழியில் கிடைச்சா காட்ட முடியும் என்ற ஒரு காரணத்துக்காக இன்றைக்கு பாப்பமே என்னென்னா நாங்கள் உகந்தைக்கு போகிறோம், பாப்பம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. அக்கரைப்பற்று மெயின் ரோடால் வந்து போயிட்டு இருக்கிறோம். பஸ்ஸிலேருந்து பார்க்குறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது. வீடியோவில் பார்க்குறவங்களுக்கு எந்த அமைப்பில் இருக்குமென்று பாருங்கள். பஸ்ஸில் இருந்து உணரக்கூடிய மாதிரி இருக்கலாம். இந்த இடத்துல வந்து பாருங்கள் பன்சலை இங்கே கோவில் அப்படின்னு சொல்லி மூவின நாளின மக்களும் வாழக்கூடிய ஒரு இடமா வந்துட்டு இந்த இடம் இருக்குது. பார்த்தீங்கன்னா பொதுலுக்கு வந்து சேர்ந்துட்டோம். பஸ் ஸ்டாண்டில் வந்துட்டு பார்க் பண்ணுறாங்க. நண்பன் படுத்தெலும்பிட்டேன். படுத்தெலும்பி கோலோட்டு கேட்டுருக்காரு. சரி தாங்க போ.
ஆயிடுச்சு கிட்டத்தட்ட 2 நாளைக்கு ஒரு பஸ்ஸில் வாரம். ஓ கனகாலங்களுக்கு பிறகு வாரம் 40 ரூபா போன டிக்கெட் 193 ரூபா. 40 ரூபா போன டிக்கெட் 193 ரூபா. நாங்கள் பைக் வந்ததுக்கு அப்புறம் நாங்கள் இது என்ன இருக்கு நினைக்கிறேன் இங்கே வேப்பையில் வச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் வங்காளம் எல்லாம் கிடக்கும். அலுமினியம் மட்டை கலப்பு. சரி வந்துட்டோம். ஒரு பஸ் ஒன்று போகுதோ நினைக்குது. அந்த பஸ் என்ன போகிற பஸ் வந்துட்டு வந்துக்குரிய பஸ் தான். ஆனால் தொடர்ச்சியாக பஸ் வருமாம். எங்களை வந்துட்டு பசிக்குது. காலையிலே வந்துட்டு ரொம்ப பசியாக இருக்குது. அப்போ தொடர்ச்சியாக பஸ் வருமாம்னாங்க. அப்போ நார்மலாக சாப்பிட்டுக்கிட்டு போக பண்ணுறதால பயணத்தோடு நம்ம கடைக்கு போய் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு வருவோம்மா. ஓகே நாங்கள் சாப்பிட்டுக்கிட்டு வந்துட்டோம். பின்னால் நிறைய பக்தர்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பக்தர் கூட்டம் இன்னும் ஒரு 1/2 மணி நேரத்தில் அங்கே தொங்கலில் இருக்கிற பஸ் வந்துட்டு வந்து பஸ் போகுதான். நாங்கள் உள்ளுக்கு போய் பார்த்தோம். ஃபுல்லாக சனந்தேன். நிறைய ரோட்டில் வந்துருக்கு. சில நேரம் அந்த வேறையா இருந்த பஸ்ஸில் ரூட்டில் வருதுன்னு சில அது அம்புட்டு நேரத்தில் மெயினாக உள்ளுக்கு போய் எங்களுக்கு இருந்துக்கலாம் இடம் இல்லை. ஃபுல் மெயின் ரோட்டில் நிற்கிறோம். அங்கேருந்து அக்கரைப்பத்து பக்கம் இருந்து பஸ்ஸுகள் வந்தாலும் மதுரை ஒன்றாங்கல் அந்த இதில் இருந்து வரும். எங்கேருந்து வந்தாலும் வேகமாக ஏறிக்கிட்டு போக மாட்டேன் சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். சம்டைம் அதுக்குள்ளே பஸ் வரலண்டா பின்னாடி இருக்கிற பஸ்லாம் போகணும். சரி ஓகே தொங்கி அது போகிறான் அப்படின்ற பிளான். சரி அப்படியே வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்போம். நாங்கள் அநேகமாக அடுத்தது நின்றுட்டு போகிற தருணங்கள் தான் அதிகமாக இருக்குமே நினைக்கிறேன். அடுத்தது அப்படியே நாங்கள் உகந்தையெல்லாம் மீட் பண்ண வேண்டியிருக்கோம். வாங்க அப்படியே போவோம். பஸ் போகும். இந்த பஸ்ஸில் நாங்கள் 2 பஸ்ஸில் போக வேண்டிய சூழ்நிலை. நின்றுக்கிட்டு தான் போகணும். பார்த்தீங்கன்ட்டு சொன்னால் இது வந்துட்டு உகந்தைக்கு போகிறதால ஒரு ஸ்பெஷல் பஸ் தானே. எல்லோரும் இருக்கிறாங்க. இவங்க 2 பேரும் தான் நிற்கிறாங்க. அவங்க 2 பேரும் அடிச்சு வராங்க. நானும் வந்துட்டு இருந்துட்டு தான் பாருங்கள். எல்லோரும் வந்துட்டு பக்தர்கள் தான். எல்லோரும் உகந்தைக்கு போய் அப்படி கதிராம வலிக்கு இறங்கி போகிறாங்களா பக்தர்கள் அனைவரும் இருக்கிற எல்லாருமே உகந்தைக்கு போகிற பக்தர்களாக தான் இருக்கிறாங்க. ஐயா எங்கேருந்து வாரு? நாங்கள் கிராமத்துலேருந்து வரோம். எங்கேருந்து? கிராங்குளம் மட்டக்குளம் வெண்டடிப்பழம் செய்கிற ஏரியா. நிறைய அவங்களோட நிறைய நண்பர்கள் வந்து சேர்ந்து பாருங்க. சரி அப்படியே போயிட்டு இருப்போம். எங்களோட பயணத்தை அங்கே போய் சேருவோமே. ஒரு காட்டுக்குள்ளால தான் போயிட்டு இருக்கணும். ரோடெல்லாம் வந்துட்டு மெயின் ரோடு கிடையாது. நார்மலான ரோடு இருக்காங்க. லைஃப்பில் வந்துட்டு இது முதல் தடவை இதில் வாரம் இந்த ரோட்டுகளில் வந்து இப்படி ஒரு விசேஷமான இதுகள் இன்றைக்கி கோயில்கள் இருக்கணுங்க. பாதைகளை வந்து நல்லா போட்டுருந்தாங்கன்னா கொஞ்சம் வாகனம் சாணம் போகிறது பார்த்து இருக்கும். ஆனால் இந்த பாதைகள் வந்துட்டு இங்கே அதிகளவான மக்கள் இல்லை. லெவல் அதனால் பாதைகள் வந்துட்டு கொஞ்சம் இதாக தண்ணி இருக்குது. எங்களோட சைடில் மெயின் ரோட்டில் உள்ளுக்கு வந்துட்டோம். உள்ளுக்கு வந்து கிரவல் ரோடோட தான் போயிட்டு இருக்கிறோம். ஆனால் பஸ் கண்ணாடிக்குள்ளால வழங்குது இல்லை. காப்பட் வீதியாக நான் போட்டுருந்தாலும் கொஞ்சம் மக்கள் யூஸ் பண்ணலங்க. மக்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரு விசேஷமான கோவில்கள் இருக்கிறது. இந்த ரோட்டை தான போடாமல் வச்சு என்னடா டூரிஸ்ட் பக்தர்கள் நிறைய பேர் வார இடம் உண்டு. நிறைய இடங்கள் வார அடிக்கடி வார குடியேற்றங்கள் நிறைய இருக்குது. இது ஒரு கொங்கு ரோட்டாக போடணும். ரோட்டில் கொங்கு ரோட்டாக போடணும். கொரினஸ் கூட விளங்கு தான். இந்த ரோடு வந்துட்டு இப்படி தான் இருக்குது. தொடர்ச்சியான பயணங்களை வந்து இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் எப்பயாலும் இருந்து போட்டு தான் மக்கள் அதிக அளவான நடமாட்டம் இருக்கிறதால இந்த ரோடு இருந்த போடலாம். ஆனால் அதிக அளவான டூரிஸ்ட் ஆட்கள் வந்து இங்கே வருவாங்க. இரண்டா இது வந்துட்டு குமண சரணாலயத்துக்கு உட்பட்ட காடுகள் தான் இந்த ஏரியாவில் இருக்குது. இதை கொஞ்சம் நாங்கள் தாண்டி போனோம்னு சொன்னால் சரி. இதை கொஞ்சம் தாண்டி போனோம்னா எங்களுக்குரிய சரியான பிளேஸ் உகந்தைக்கு நாங்கள் வந்துட்டு போய் சேர்ந்துருவோம். ஒரு காட்டு மாடு ஒன்று மேய்ஞ்சிட்டு இருக்குது. ஆனால் கேமராவில் எந்த அளவுக்கு வழங்குறது தெரியும். ஆனால் பெரிய கொம்போட வந்துட்டு படத்தில் மேய்ஞ்சிட்டு இருக்குது. ஆனால் தண்ணிக்குள்ளே நிறைய மாடுகள் வந்து படுத்துட்டு இருக்குது. பெரிய பெரிய கொம்புகளோட இந்த ரோட்டில் நிறைய கல்லுகள் அமைப்பு காடு தானே. அதனால் பைக்கில் அது பெச்சிகள் போயிட்டாமண்டா அதை முடிஞ்சு ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலை இருக்கும். அதனால் வாகனங்களை வந்து சொல்கிறதுனால எங்களுக்கு லேட் நைட்டில் எல்லாம் பார்த்து ஆபத்து தான். எங்களுக்கு வந்துட்டு உண்மையாக வாகனங்களை கடுமையாக
பஸ் ஆடிட்டு எங்களுக்கு வந்து பஸ் இருக்கிற காடு பஸ்ஸில் வந்து ரொம்ப சந்தோஷம். மற்ற மிருகங்கள் கடும் யானைகள் சைடு எடுத்து எப்படியா பேத்துடலாம். மற்ற மிருகங்கள் வேற ஓடலும் பாயடு ஓடையில நண்பனுக்கு ஓடையில ஓடையில ஓட தவிர பறவைகளை பார்க்கக்கூடியதா ஃபுல்லா கும்பனை வந்துட்டு பறவைகள் சரணாலயம் கேமராக்கு விளங்க மாட்டேன் காட்டுறதால பிரயோஜனம் ஜூம் பண்ணி தான் காட்டணும். அந்த கோபுரம் வராது. பாரு எடுத்த பக்தர்கள் கொஞ்சம் பேர் எடுத்து நிற்கிறாங்க. இந்த இடத்துல வந்து இப்போ போட்டிருக்கிறாங்க கொந்தமலை ஸ்ரீ முருகன் ஆலயம் அப்படின்னு சொல்லி நாட்டுக்குள்ளேயே போட் மாதிரி ஒரு அமைப்பு போட்டிருக்கிறாங்க. இல்லை கொஞ்சம் தூரம் போனோம் மட்டும் சொன்னால் வந்துடுமா அப்படின்னாங்க. கிட்டத்தட்ட வந்துட்டோம். இந்த பக்கத்தில் ஒரு வழியாக வந்து இறங்கிட்டோம். இறங்கணும். நாங்கள் வந்து பஸ் ஸ்டாண்டு தேவையான அந்த சலூன் சாப்பாடு எல்லாம் இருக்குது. எல்லா கடையிலும் அந்த லோங் பாராக்கள் தான் நடந்து வந்து தண்ணி வாங்கி போகிற அளவுக்கு எம்பெடுத்து தங்கிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபுல்லாக பஸ்ஸுகள் வந்துக்கிட்டே இருக்கு. நிறைய பக்தர்கள் இருக்காங்க இங்கே. கொக்கட்டி சோலை ஆரியம்பேதி இப்படியோ ஹைதராபாத்துக்கு போதான் காட்டுக்குள்ள இறங்க போறேன். காட்டுக்குள்ள இறங்க போறாங்க. இப்படி நிறைய பக்தர்கள் வந்துட்டு நிறைய ஊர்களில் வந்துட்டு போறாங்க. நீங்க கொக்கட்டி சோலையில இருந்து வந்திருக்கிறீங்க. எத்தனை பேர் மட்டுக்கு வந்து நீங்க? 10 பேர் வந்து 10 பேர் டீமா வந்திருக்கிறீங்க. எத்தனை நாள் பயணம் உங்களுக்கு வந்து? எங்களுக்கு 4 நாள். இங்க இருந்து இப்ப நீங்க கதிராமத்துக்கு போய் சேர்றதுக்கு 3 நாள் எடுக்கும். 3 நாள் எடுத்ததும் கதிராமத்தில் எத்தனை நாள் நிற்பீங்க? நிற்கிற அளவுக்கு நின்றுட்டு கடைசி அங்கேருந்து பஸ்ஸில் வந்துட்டு அவங்க ஊருக்கு போவீங்க. இப்போ இன்றைக்கி இந்த இடத்துல இப்போ உகந்த இட விஷயம் முடிஞ்சு இப்போ காட்டு வழி பாதைக்கு இறங்க எதால் போகணும்? காட்டு வழி பாதைக்கு அப்படி அதுக்குள்ள போகணும் மேடம். சரி ஐயா, நீங்கள் போய் வாங்க. நன்றி நன்றி நன்றி. வந்து முருகனை வணங்கிடுவோம், அவன் அருள் பெற்றுடுவோம். நிறைய பக்தர்கள் நிறைய கடைகள் இருக்கு. அப்படியே கடைகளையும் பார்ப்போம். கடையில் இருக்கிற ஷொப் மாதிரி வாராக்களுக்கு தண்ணி போட்டு பல எங்களோட அக்கரைபாத்தி நண்பர்கள் வந்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா இவங்க வந்துட்டு எங்களோட ஊர் நண்பர்கள் சந்தையில் வந்துட்டு கடை எவ்வளோ போட்டுக்கிட்டு இன்னும் இருக்கு. ஐஸ்கிரீம் கடை ஒன்று இன்னும் செட்டப் ஆகிட்டு இருக்குது. இவங்க வந்துட்டு எங்களோட ஊர் நண்பர்கள் தான். வளமே ஏதாவது திருவிழாக்கு போகல நாங்கள் என்ன செய்வோம்? மீட் பண்ணிக்கிறோம். திருவிழாக்கெல்லாம் மெயினாக நாங்கள் மீட் பண்ணுறோம். நிறைய பேர் வந்து சின்ன சின்ன பொருளாதார அந்த கடைகள் மாதிரி நிறைய அழகான மாலைகள் இருக்குது இந்த கடையில். கிளாஸ் இருக்குது சார். தேவையா? எவ்வளோ நம்ம அடிக்கிற வெயிலுக்கு இந்த கிளாஸில் மாதிரி போட்டுக்கிட்டாங்களா? இன்னும் இவர் ஒன்று போட்டுக்குள்ளா இங்கே இப்போ பார்க்குறாங்க நினைப்பாங்க. அப்படின்னா ஒரு விலை ஓடின கிளாஸ் போட்டிக்காரு. இப்படி தான் ஒரு கடையில் ஒரு கிளாஸை வாங்கி போட்டு அடுத்த கிளாஸுக்கு ஒரு இது ஒன்றுக்கு ஹிஸ்ட்ரி ஒன்று இருக்கேனே. எந்த கிளாஸ் எடுக்க போகிறேன்? இருக்கிற கிளாஸே என்ன செய்யறது? அது இன்னொரு கிளாஸ் இன்னும் தாக்க முடியாது. வாங்க போகும். அப்படியே பார்த்தீங்கன்னா நிறைய கடைகள் இடத்துல இருக்கிறாப்புல மக்களுக்குரிய அமைப்பு இது ஒன்றும் அந்த சீசனுக்காக மட்டும்தான் இந்த இடத்துல கடையில் போட்டிருப்பாங்க. நீங்கள் வேறு டைம் வரல வந்தீங்கன்னு சொன்னால் இப்படியான கடைகள் ஒன்றுமே இருக்க மாட்டேன். ஜஸ்ட் காடு மாதிரி தான் இருக்கும். இனி வார யாத்திரைகள் வந்துட்டு இந்த இடத்துல வந்து தங்கிட்டு போகக்கூடிய மாதிரி இருக்குது. இங்கே பெரிய மண்டபம் இருக்குது. வாங்க காட்டு நிறைய பேர் படுக்கிறாங்க. நைட்டில் எல்லாம் தங்கக்கூடிய இடம் இருக்குது. ஃபுல்லாக எல்லா இடத்தையும் சனங்களாக இருக்கிறாங்க. ஆனால் அதிக அளவான மக்கள் வந்து இந்து மக்கள் இருக்கிறாங்க. அதே மாதிரி இங்கே மீன் பிடிக்கக்கூடிய இடங்கள் இருக்குது. அங்கே இந்து மக்கள், தமிழ் அந்த சிங்கள மக்கள், முஸ்லீம் மக்கள் அனைவரும் கலந்து மீன் பிடிக்கக்கூடிய இடங்களும் இந்த இடத்துல இருக்குது. நிறைய வகையான எல்லா விதமான இன மக்களும் வந்துட்டு கடைகள் வந்துட்டு சிறிய சிறிய கடைகளையும் போட்டிருக்கிறாங்க. இன்னும் கடைகள் வந்துக்கு தான் இருக்குது. சரி வாங்க நாங்கள் அப்படி போவோம். இங்கே இதில் மலைகள் எல்லாம் கோவில் அமைப்புகள் எல்லாம் இருக்குதா? அப்படி இந்த கடைகளையும் அப்படி ரவுண்ட் அடிச்சுட்டு அந்தந்த இடங்கள்ல வந்துட்டு என்ன இருக்குன்னு சொல்லி மொத்தமாகவே சுற்றி பார்ப்போம். வாங்க. கிட்டத்தட்ட யாத்திரை வந்தாங்கள பார்த்த மாதிரி நிறைய ஃபேமிலியாக வந்துருக்காங்கண்ணே. அந்த கடையில் பொங்கோல அது பார்த்துட்டாரு. உங்களுக்கு பார்க்க தமிழ் உங்களுக்கு அவர் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு அவரே சொல்லிக்குவார் கலைநாயகங்களோட இருக்கக்கூடிய ஒரு ஆள் என்று சொல்லி.
செக் பண்ணி பாருங்க எவ்வளோ போகுது அப்படின்னு சொல்லி. அடிப்பீங்களா? உங்களுக்கு தெரியுமா அடிக்கிறதுக்கு? அடிச்சு பழகுறது தானே, அடிச்சு பழகுறது, கடலில் அடிச்சு பழகுறது. ஆள் இருக்கிறா உங்களுடைய அமைச்சா? அங்கே ஆள் இருக்கிறேன். நல்லா அடிக்கும். அக்கா இடமாக்கும். அக்கா உங்களுடையா? எவ்வளோ அக்கா இது உண்டு? 3800 உங்களுக்கு. அந்த மிருகத்தூள்ல போட்டு அந்த இது செட்டா போடுது. அது இதுகள் தானே இருக்குது தானே. நீங்கள் எந்த இடம் அக்கா? நீங்கள் முன்றாக்கல். முன்றாக்கல்லிருந்து இப்போ எவ்வளோ காலம் எடுத்து கடை போட்டு நீங்கள்? 4 நாள். வியாபாரங்கள் எப்படி நல்லமா? இந்த இடம் வந்து இப்படி இருக்கும். பூரண வரங்காலும் புன்முன் வரங்காட்டிலும் இந்த திருவிழா மாதிரி இந்த இடம் அப்படி இருக்கும். அதுக்கப்புறம் எல்லாம் கடை எடுத்துட்டு போயிடுவாங்க. அந்த ஒரு சின்ன கொஞ்சம் கடை இருக்கும். எல்லா ஏரியாவில இருந்து மக்களும் வந்துட்டு கடை போடலாம். இது வந்து நாங்கள் இப்போ எடுத்த கடை போடுறதுக்கு அரசாங்கத்திட்ட ஏதாவது அனுமதி எடுக்கணுமா? அனுமதி எடுக்கணும். அடுத்து தான் நீங்களும் போட்டுருக்கிறீங்க. சரியா? இன்றைக்கு நேற்று யாரும் போகலை? நேற்று யாரும் போகலை? குறைவாக இருக்குது. ஏன்னாடா அங்கே கதிராமத்துக்குள்ளே காட்டுக்குள்ளே இறங்கிட்டாங்க. இடத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் குடி தண்ணி எடுக்கக்கூடிய இடம் இருக்குது. ஸோ இங்கே இருக்கிறாக்கள் யாத்திரிகள் வார போகிறாக்கள் எல்லாருமே வந்து இந்த இடத்துல தண்ணியெல்லாம் நிரப்பி எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ அதனால் எங்கடாலும் தண்ணி எடுத்துகிட்டு இருக்கிறேன் குடிக்கிறதுக்கு. இது வந்து அந்த கவர்மெண்ட் வந்து இது வந்து நல்லா இருக்கு. எல்லாத்துக்கும் தண்ணி வசதிகள், ஆம்புலன்ஸ், எமர்ஜென்சி ஆம்புலன்ஸ் அந்த சேவை எல்லாம் டக்கு டக்குன்னு நிறைய மெடிக்கல் டீம் எல்லாம் இங்கே இருக்குது. இங்கே இருக்கேனே. இந்த இடத்துல வந்து நிறைய பாத யாத்திரைகள் வந்து தேங்காய் உடைக்கக்கூடிய இடம் இருக்குது. இது பாருங்க எவ்வளோ தேங்காய் உடைச்சிருக்கிறாங்க. அண்ணா இறஞ்சி உடப்பாடு எல்லாத்தையும் காய வச்சிருக்கிறாங்க. இங்கே பூஜை செஞ்சுட்டு வந்துட்டு இதில் போட்டு உடைக்கிறது தானே. காய வைக்கிறான். இல்லை பூஜை செஞ்சு எடுத்துகிட்டு போகிறாங்க. உடைக்கிறது தான் பாருங்களா. உடைக்கிறதுக்கு வராங்க. ஒரு நாளைக்கு சராசரி எவ்வளவு தேங்காய் மட்டும் போடுவாங்க? சரியா? என்ன உடைச்சி காய வச்சிருக்கிறாங்க. என்ன செய்வாங்கன்னு தெரியல. தெரியாது. நம்ம கேட்டு பார்ப்போம் அவங்கள்ட்ட. இது கோவில் வாசல் தானே. இதில் வந்துட்டு இதுகள் முடிச்சுகள் மாதிரி நிறைய கட்டி வச்சிருக்கிறாங்க. காணிக்கையா? அப்படி தான் இருக்கணும். காணிக்கையில் தான் இதில் கட்டி வச்சிருக்கிறாங்க. இந்த இடங்களில் நிறைய வியாபாரிகள் இருக்கிறாங்க. தேங்காய் கற்பூரம் அதுகளை விற்கக்கூடிய. அக்கா நீங்கள் எந்த இடம் அக்கா? பானமே. இங்கே தேங்காய் கற்பூரம் அப்படி செஞ்சுட்டீங்க. இப்போ எத்தனை நாள் நீங்கள் வந்து? நாங்கள் வந்து இப்போ 3-4 நாள் வரைக்கும். கிட்டத்தட்ட உண்மையாக இந்த இடத்துல எத்தனை தேங்காய் மட்டுக்கு உடைக்கிறாங்க ஒரு நாளைக்கு? உடைக்கிறாங்க ஒரு நாளைக்கு 1000 மட்டுக்கு போகும். 1000 மட்டுக்கு போகுது. 500-1000 தெரியா போகுது. உடைக்கிறாங்க. 1000த்துக்கு கூட உடைக்கிறாங்க. அதை பொதுவாக 1000 சொல்லுங்க. 1000 சொல்றது. இந்த உடைக்கிறது தேங்காய் எல்லாம் என்ன செய்யறீங்க? என்ன செய்யறது? கோவிலால தேங்காய் எடுத்து கிலோ நிறுத்தி நாங்கள் எடுக்கிறோம். அப்படி பச்சை தேங்காய் அப்படி எடுக்கிறீங்க. எடுத்து கோயிலுக்கு காசு கொடுக்கும். கோயிலுக்கு காசு கொடுக்குறீங்க. எல்லாம் வந்துட்டு கோயிலில் காணிக்கையாவே போய் முடிகிற அப்படி இன்றைக்கு அந்த பாத யாத்திரை இதுக்குள்ள போகிறாங்க. இதுக்குள்ள போகிறாங்கன்னு வேற என்ன இடங்கள் இருக்குது நாங்கள் போய் பார்க்கக்கூடிய இடங்கள்? இது வந்துட்டு உங்களோட மெயின் கோயிலாக எடுத்து அங்கே மலைக்கு மேலே இந்த சைட்லேக்கு மலை முருகன் கோயில், மல்லிகாம மலை இருக்கு மேலே. இங்கே போனால் பாதையில் போகிறாங்க பார்க்கலாம். அங்கே போனால் தோணி அங்கெல்லாம் கடல் பார்க்கலாம். கடற்கடை அப்படி பார்க்கலாம். இது வந்துட்டு தொடர்ச்சியாக இப்படியே இருக்குமா? இல்லை சீசன் முடிஞ்சு சீசனுக்கு மட்டும் கொடியேற்றம் போய் தீர்த்தம் போவாங்க. மசானம் இருக்கும். அதுக்கு பிறகு வந்து கடலுக்கு போகிறார்கள். பீச்சில் சொல்லி செய்ய நின்று செய்யறாங்க. மற்றபடிக்கு இந்த கடையில் வெள்ளிக்கிழமை பூசைக்கு ஆக்கள் வந்து போவாங்க. இங்கே விசேஷம் சொன்னால் வராங்க. எல்லா இடத்துலையும் விசேஷம். எல்லா இடத்துலேருந்து வராங்க. அக்கா மட்டுமே இருக்கிறீங்க. வியாபாரங்கள் எப்படி நல்லமா?
பரவாயில்லை நாங்கள் புதுசாக தான் கடை இந்த வருஷம் தான் வந்தேன். நீங்கள் போகிறதா நீங்கள் யாத்திரை? நாங்கள் இந்த வருஷம் போகல யாத்திரை போன முதல் இந்த வருஷம் வந்து போகல. கிட்டத்தட்ட அந்த கோவில் வளாகத்துக்குள்ளேயே நிற்கிறோம். நிறைய மக்கள் வந்து அந்த பூஜை செஞ்சு தேங்காவில் கொண்டு உடைச்சிட்டு இருக்கிறாங்க. அந்த தேங்காய் விற்கிற அக்காவும் வந்துட்டு சில விஷயங்களை வந்துட்டு சொல்லியிருந்தேன். அது மட்டும் இல்லாமல் யாத்திரைகள் வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட நேரம் தங்கி எல்லோரும் ரெடியாகி போயிட்டு இருக்கிறாங்க. காட்டுக்குள்ளே போயிட்டு இருக்கிறாங்க. இது மட்டும் இல்லையா, இங்கே மலைக்கு மேலேயும் ஒரு வள்ளியம்மன் கோயில் மலைக்கு மேலேயா ரைட். அப்போ அந்த மலையை போய் பார்த்துட்டு வேண்டாம். இந்த இடத்துல இருக்கிற எல்லாத்தையும் வந்து எப்படியாவது உங்கள்கிட்ட காட்டணுன்றதான் பிளான். ஸோ அந்த இடத்துக்கு போவாங்க. ஆனால் உண்மையாக வந்து ஒரு பீச் சைட் அப்படின்றதால ஒரு அழகான அமைப்பு இந்த கோயில் வச்சு மரங்கள் நிறைய. என்ன மரம் நீங்கள் சொன்ன மரம்? ஆத்தி மரம். நிறைய ஆத்தி மரங்கள் வச்சு கத்தா மரம் பாருங்கள். அப்படி பின்னுக்கே விலங்கு அப்படி இருக்குன்னு அந்த அளவுக்கு சனங்கள் அமைப்புகளும் இந்த இடத்துல இருந்துட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொரு மரத்தடிகளையும் ஒவ்வொரு குடும்பங்கள் ஒவ்வொரு பக்தர்கள் ஒரு டீமாக வந்து குந்திக்கிட்டு சமைச்சு சாப்பிட்டுட்டு போகிற அளவுக்கு இருக்கிறாங்க. இங்கே பாருங்க, இங்கே ஒவ்வொரு ஆக்களையும் கொஞ்சம் நார்மலாக காட்டிக்கொள்கிறேன். இங்கே பாருங்கள், இங்கே சமைச்சு சாப்பிட்டுட்டு வேனில் வந்திருக்கிறாங்க போல். சமைச்சு சாப்பிட்டுட்டு செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அப்படியே அங்காலெல்லாம் ஒவ்வொரு வாழை மரம் அந்த கோயிலுக்கு இடங்களில் வந்துட்டு எல்லோரும் தூங்கிட்டு இருக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தால் நடைபாதைக்கு ரெடி ஆவாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே சமைச்சு கொடுக்கக்கூடிய இடங்களும் இருக்குது. அங்கே போய் பார்த்துட்டு வருவோம். எல்லா சட்டியும் இறக்கி அன்னதானம் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. நாங்களும் விரும்பினாலும் போய் சாப்பிடலாம். நீங்கள் இருக்குது விரும்புகிறாக்கள் வேணா விரும்புகிற மாதிரி வச்சு சாப்பிடலாம். இன்னெல்லாம் இருக்கும் மச்சான். இதுலெல்லாம் ஆக்கள் தங்கக்கூடிய அமைப்பு செஞ்சுருக்கிறாங்க. ஒவ்வொரு கோவிலும் வார ஆக்கள் வந்து பக்தர்கள் வந்து தங்கிட்டு அங்கெல்லாம் இருக்கிறாங்க. பாத யாத்திரைகள் அப்படி நடந்து போகிறது தானே. ஆனால் நிறைய இங்கே ஒரு யானை சிலை ஒன்று இருக்கு மச்சான். இங்கே சின்ன பிள்ளைகள் வந்துட்டு அவங்கள விளையாடிட்டு இருக்கிறாங்க. இந்த இடம் வந்துட்டு செய்யக்கூடிய அமைப்பாக இருக்குது. நிறைய குரங்குகள் வந்துட்டு மேலுக்கு நிற்குது இந்த மலையில். எங்கேருந்து வாரீங்க அண்ணா? பங்குடாவளி என்று சொன்னால் செங்கலடி பதுல ரோட்ல பங்குடாவளி. எத்தனை பேர் வந்திருக்கிறீங்க? 9 பேர் வந்திருக்கிறீங்க. எவ்வளோ நடந்து வந்துருங்க? இங்கே நடக்க போறீங்க. என்ன செட் இப்போ போக போறீங்களா? அப்போ வந்து ரெடி பண்ணிட்டு அப்படியே போகிறதுக்கு ரெடியாகி போயிட்டு இருக்கிறீங்க. இப்போ அப்படியே கதிராமத்துக்கு பயணம். காட்டுவழி பாதையால. காட்டுவழி பாதையால. எப்போ வந்து இன்றைக்கு காலையில் வந்து ரெடி ஆகிட்டு போகிறீங்க. சரி அண்ணா, உங்களோட பயணங்கள் வந்துட்டு ரொம்ப திருப்திகரமாக உங்களுக்கு அமையணும்னு சொல்லி நாங்களும் வேண்டிக் கொள்கிறோம். இப்போ இங்கே நிறைய பேர் இருக்கிறாங்க. நீங்கள் என்ன செஞ்சுட்டு இருக்கிறீங்க? எவ்வளோ பேரும் குரங்கு பிடிச்சிட்டு இருக்கிறீங்களா? எங்கே? மண்டானிலேருந்து வந்துருக்கிறேன். எல்லாரும் எப்படி போறேன்? நடந்து போறேன். நீங்க நடப்பே இல்ல நடந்து போய்க்கிறா. உங்களுக்கு வந்துட்டு இப்ப இந்த இதுக்கு முன்னாடி போயிருக்கிறீங்களா எல்லாரும்? நீங்க போயிருக்கிறீங்க. நீங்க அப்பாவோட மத்தாக்கள் எப்படி இருக்குது உங்களுக்கு? இந்த நாள் சந்தோஷமா இருக்குது? நல்லா இருக்குது. காட்டுக்குள்ளால இப்ப நடந்து போகக்குள்ள யானை சிங்கம் சிறுத்தை எல்லாம் பெருமை என்ன செய்வீங்க? பார்த்துட்டு போறதா? இப்ப குரங்குக்கு இப்ப எரிஞ்சலாம் அதை மாதிரி கல்லால் எரிஞ்சு வர சொல்லுவா. எல்லாரும் படிக்கிறீங்க? எத்தனை ஆண்டு படிக்கிறீங்க? 8ஆம் ஆண்டு. நீங்க 9. 2 சிறுவர்களை பார்த்தாலே வந்துட்டு எங்களுக்கும் அப்படியே ஒரு பூஸ்டிங் தான். என்ன அவங்களோட பேசிட்டு இருக்கக்குள்ளே ஒரு டைம் போயிட்டு இருக்கிறாப்புல இருக்கும். நல்ல அதாவது என்ன சொல்றது, உலகத்தில் எந்த விதமான இதுகள் பிரச்சனைகளும் வந்துட்டு அவங்களுக்கு இல்லை. நல்ல சந்தோஷமாகவே இருப்பாங்க. எங்கள் ஃபேமிலியோடைய வந்து எங்கே உங்களோட அம்மா அப்பாக்கள் எல்லாரும் அங்கே இருக்கிறாங்க. நீங்கள் இங்கே வந்து குரங்களோட விளையாடிட்டு இருக்கீங்க. சரி சரி சரி. இங்கே ஒன்று ஒரு குரங்க பிடிச்சி தெரியா? என்ன செய்ய போறீங்க? பார்க்குறேன்னு சொன்ன எவ்வளோ திறந்து பார்க்கலாம். பிடிச்சி தந்தா ஊட்ட எடுத்துகிட்டு போகிறதா? ஊட்ட எடுத்துகிட்டு போய் வளர்ப்பீங்களா? ஊட்ட எடுத்து போய் வளர்ப்பீங்கன்றா பிடிச்சி தரோம். ரைட் ஹாப்பினஸ். கடான்னு ஒரு அதுதான் நிற்குதான். நீங்கள் வளர்த்து கொண்டு வந்து விட்டுருக்கிறீங்க. சரி சரியா. சிறுவர்களோட வந்துட்டு
பேசிட்டு இருந்தாலே உண்மையாக மனதுக்கு வந்துட்டு சந்தோஷமாக இருக்கும். சரி, நீங்கள் விளையாடிட்டு இருங்க, நாங்கள் வந்துட்டு மேலுக்கு உங்களோட கோவில் பார்த்துட்டு வர போகிறோம். சரியா? போய் வரக்குள்ள உங்களுக்கு ஒரு குளம் குட்டி ஒன்று பிடிச்சிக்கு வரணும். சரி, அவரோட பேர் என்ன? டிலோசிக்காவுக்கு யாராவது ஒரு ஆள் குரங்கு குட்டி ஒன்று பிடிச்சி கொண்டு வந்து கொடுங்க, வளர்க்க போகிறோம். சரியா? சொல்லியாச்சு, உங்களுக்கு குரங்கு குட்டி வரும். சரியா? கொஞ்சம் குத்தண்டாக இருக்குது மழை. அந்த மலையை குடைஞ்சி தண்ணி இருக்கிற ஒரு அமைப்பு கொண்டு இருக்கிறவா அது இந்த மலையிலையா? அடே ஓமில்ல, நானும் வந்துட்டு அப்படி இது செஞ்சேன். இதுகளுக்குள்ள அந்த மலையை குடைஞ்சி தண்ணி இருக்கிற அமைப்பு இருக்கிறது. ஓ, இவ்வளோ தூரம் நடக்கிறதுக்குள்ள கடுமையாக இலைக்க தூங்கிட்டு என்ன கொஞ்சம் மழை வந்து குத்தண்டு இருக்குது. இதுக்குள்ளே சகிப் செல்லார் நான் கதிராமத்துக்கு நடந்து போகிறேன்னு சொல்லியிருக்கேன். சரி, வாங்க விடத்தை பாட்டா கழட்டிட்டு போவோம். ஸோ இங்கே நிறைய நண்பர்கள் வந்துட்டு இருக்கிறாங்க. இந்த கோவிலுக்கு தான் மெயினாக எல்லாருமே மேலுக்கு ஏறி வந்து பார்க்கக்கூடிய அமைப்பில் இருக்குது. ஸோ கட்டின குறையில் இருக்கிறாங்க. இந்த மலைக்கு ஏறினதும் உங்களுக்கு விளங்கும். அதனால் பெரிய அளவில் பீச் விளங்கக்கூடிய மாதிரி இருக்குதாங்க. நல்ல வியூ வந்துச்சு. ஓ, பீச் அப்படியே விளங்க பார்த்தீங்களா? ஓ, இன்னொரு வியூ நடக்குது. நல்ல வியூ நடக்குது. ஓ, இந்த கோயிலுக்கு தான் வந்து போகிறாங்க. என்ன கோயிலுன்னு கேட்போம். இந்த கோயிலில் பேர் என்னென்னா இந்த இடத்துல பேர் வள்ளியம்மன் கோயில். வள்ளியம்மன் கோயில் என்ன? நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கிறீங்க? கழுதாவளி நடந்து வந்தா இல்லை பஸ்ஸா? பஸ். இங்கே நடந்து இன்றைக்கு தான் வந்திருக்கிறீங்க போல். இன்றைக்கு தான் வந்து இடத்த வந்துட்டு கொஞ்சம் கோயிலில் வந்துருந்து கொஞ்சம் சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. சரி, அங்கேயும் இருக்குது. அது என்ன இடம்? மண் இருக்கிறது அது என்னட்டு தெரியாதா? அது முருகன் கோயிலுக்குரிய இடம். என்ன அண்ணாவும் வந்துட்டு ஒரு மலை இருக்குது. உடையாத வாழ்வதற்கு தந்தேயாழ்வாய் உகந்த மலையில் உரையோம் முருகனே அருள் புரியுவாயே. நாடோறும் முன்புகளை பாட வேணும், முற்ற துணையாக வந்து நீ காக்க வேணும். அன்னை நீ தந்தை என்னே குருவும் நீயே, யாரும் மற்ற பாவியாகி வாடுகின்றோம். ஒரு இயற்கையாகவே அமைஞ்ச தண்ணிக்குரிய இடம் ஒன்று இருக்குது. இனி அதை வளைச்சி கட்டி இருக்கிறாங்க. தாளமாக தான் இருக்கணும். இந்த இடத்த பார்த்தா தாளமாக இருக்குது. இந்த இது கிடைக்கிற இந்த கலரை பார்த்தாலே விளங்குது தாளமான இடம் இருக்கலாம். அங்காலயம் அப்படி ஒன்று கட்டியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த இடம் வந்து முருகன் கோவிலுக்குரிய இடம். காணிக்கையில் வந்து நிறைய கட்டி வச்சிருக்கிறாங்க. அதுக்கு நாங்கள் மலையால் இறங்கி மாறி போகணும். சரி, வாங்க அந்த இடத்துக்கு போய் பார்ப்போம். ஸோ அப்படியே இங்கே படிக்கு மேலுக்கு போகிறதுக்கு ஒரு அமைப்பு வச்சிருக்கிறாங்க. ஐயா ஒருவர் இருக்கிறார். வணக்கம் ஐயா. எங்கேருந்து ஐயா நீங்கள் வந்திருக்கிறீங்க? எங்கேருந்து ஐயா? கொக்கட்டிச்சோலையிலேருந்து. எவ்வளோ காலம் நீங்கள் என்ன நீங்கள் தனியாக வந்திருக்கிறீங்களா? என்னோட வந்த சாமிமாரெல்லாம் இறங்கிட்டாங்க காட்டில். காட்டுக்கு இறங்கிட்டாங்க. நீங்கள் நடக்க மாட்டேன். நான் பாப்பேன் சின்ன வயதுலேருந்து வாரீங்க. ஐயா வந்துட்டு இந்த எங்களுக்கு வந்துட்டு இதில் வரலாறு உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்களேன். இந்த இடத்துல இந்த உகந்த இடம் வரலாறு, இந்த முருகன் இதில் வரலாறு அவ்வளோ தெரியாது. உங்களுக்கு முற்பட்ட காலங்கள் இருக்கிறார்கள் தான் கேட்கணுமா? அப்படிதான் கேட்கணும்னு. என்ன செஞ்சுட்டு இருக்கிறீங்க இடத்துல? கிடைச்சா இது காணிக்கல் மாதிரி என்னெல்லாம் கிடைச்சா வாங்கிட்டு இருக்கிறீங்க. சரி ஐயா, நாங்கள் மேலுக்கு என்ன முருகன் கோவில் தானே மேலுக்கு இருக்கிறது. அதுக்கு போய் நாங்கள் போய் பார்த்துட்டு வரோம். சரி, இருங்கெல்லாம் பார்த்துட்டு வரோம். அப்படியே வாங்க. வேறு படி வந்துட்டு செஞ்சு வச்சிருக்கிறாங்க. மேலுக்கு போய் பார்ப்போம். ஆனால் இதுக்குள்ள பௌத்த விகாரைகள் சேனல் நிறைய எல்லாம் இருக்கிறாப்புலாம் இருக்குது. இங்கே வந்து அங்கால ஃபுல்லாக காடு தான். இன்னும் இருக்கு பாடா கல்ட்டும். இந்த மலைக்கு வந்துட்டு நிறைய பேர் வந்து இவ்விடத்தில் இருக்கிற சாமியை வந்து கும்பிட்டுட்டு இவ்விடத்தை இந்த இதுகளை வந்து கட்டி வச்சுட்டு போகிறாங்க. ஸோ இவ்விடத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களோட இப்போ தங்க இடத்துல இருக்குது.
ஸோ இடத்துக்கு வந்து பார்க்கக்குள்ள எனக்கு ஃபுல்லாக காடு மாதிரி இருக்குது. இதுக்குள்ளான ஃபுல்லாக நிறைய பேர் ஆக்கள் இருக்கிறாங்க. ஒரு குளம் ஒன்று அங்கனே அதான் அண்ணா நடந்து போகிறாங்க. அண்ணா போய் நடந்து போயிட்டு இருக்கிறாங்க ஆக்கள். அந்த குளத்துக்கு அங்காலே அண்ணா அந்த ரோடில் நடந்து போயிட்டு இருக்கிறாங்க. சரி நண்பர்களே, கிட்டத்தட்ட 7 மணி அளவுக்கு ரவுண்ட் அடித்து பார்த்துட்டோம். இவ்வளோதான் இந்த உகந்தையில் இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. வந்து இறங்கினதும் ஒரு கோவில் அமைப்பு, அந்த இடங்களில் நிறைய பேர் ஆக்கள் இருக்கிறாங்க. அந்த கோவிலிருந்து மலைக்கு ஏறினதும் மலையில் வந்துட்டு வள்ளியம்மன் கோவில் அப்படின்ற ஒரு அமைப்பு, மேலுக்கு ஒரு முருகன் அந்த காணிக்கை செலுத்தக்கூடிய அமைப்புகளும் இருக்குது. மற்றபடிக்கு பாத யாத்திரைகள் வந்து தங்கக்கூடிய இடங்கள் அந்த அமைப்புகள் தான் இந்த இடத்துல இருக்குது. இப்போ டைம் கிட்டத்தட்ட பகல் சாப்பாடை தாண்டி போயிட்டு இருக்கிறதால நிறைய பேர் பகல் சாப்பாடு சாப்பிட்டுட்டு போயிட்டு இருக்கிறாங்க. நாங்கள் மேலுக்கு நான் பார்க்கக்குள்ள உங்களுக்கு அந்த ரோட்டில் போனதில் வந்துட்டு கேமராவில் எந்த அளவுக்கு விளங்கிருக்க மட்டும் தெரியாது காட்டினோம். இது நாங்களும் டயர்ட் ஆகிட்டோம், குந்திட்டு இருக்கிறோம். சரி ஓகே, எப்படியோ இந்த உகந்த வீடியோ வந்துட்டு நிறைய பேர் வந்து யூடியூப்பில் போட்டதில்லை. நாங்கள் எப்படியாவது இந்த இடத்த கொண்டு வந்து காட்டணும் அப்படின்னு சொல்லி வந்து காட்டக்கூடிய மாதிரி இருந்துச்சு. இந்து மத மக்களும் வந்துட்டு மட்டுமே இந்த இடத்துல வரணும். ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி அமைஞ்சிருக்குது. ஒரு மிகவும் அழகான ஒரு இடம். ஏன்னா பீச்சுகள் பக்கத்தில் பீச் இருக்குது, நிறைய கரவலைகள் இருக்கக்கூடிய இடங்கள், அதே மாதிரி கோவில் அமைப்புகள் இந்து மக்களுக்குரிய முக்கியமான ஒரு மதஸ்தலமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறைய கடைகள் அப்படி இப்படின்னு சொல்லி பார்த்து எல்லாரும் வந்து என்ஜாய் பண்ணக்கூடிய இடமாக கூட இந்த இடம் அமைஞ்சிருக்குது. சரி, ஏதோ ஒரு வகையில் இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்த கட்டாயம் எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு வீடியோவில் நாங்கள் சந்திக்கலாம். ஓகே, பாய்.